குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அக்கௌண்ட்ஸில் நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அதேமாதிரி ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து பார்த்தோம். அதேமாதிரி இப்போ என்ன பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபிக்ஸடுக்கும் அதேமாதிரி ஃப்ளக்சுவேட்டிங் இருக்க டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல்னாக்கா அந்த அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸு. இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் வந்து இப்போ பார்க்கலாம். கூட்டாளி முதல் மீது வட்டி மற்றும் எடுப்புக்கள் மீது வட்டி வந்து இப்போ பார்க்கணும். இல்லை ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று முதல் மீது வட்டி. இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அலோட் ஆன் கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர்ஸு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு பார்ட்னர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட கேபிட்டலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து அலோவ் வந்து பண்ணுறாங்க. இட் ஜென்ரல் இஃப் த capitals of partners are disproportionate to the profit sharing ratio, the partners may agree to allow interest on capital அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க, நார்மலாக பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட கேபிட்டல் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள சமமாக வந்து ஈக்குவலாக வந்து பிரிச்சுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. பொதுவாக கூட்டாளி முதல் அவர்களின் லாபப்பகுதி வீதத்திற்கு சமனற்றவையாக இருந்தால் முதல் மீது வட்டி அனுமதிக்க கூட்டாளிகள் ஒப்புக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாரி அவங்களோட கேபிட்டல் வந்து எப்படி வந்து இருக்குது, ஈக்குவலாக வந்து இல்லைனாக்கா அவங்க என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து அப்போ இந்த இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கறதுக்கு அளவு வந்து பண்ணிக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு, it will compensate the partners who have contributed high amount towards capital அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி முதல் மீது வட்டி வீதம் பொதுவாக கூட்டாளிகள் ஒப்புக்கொண்ட விதத்தில் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் எப்படின்னாக்கா, அவங்க எப்படி வந்து அளவு வந்து பண்ணிக்கிட்டாங்களோ, ஜென்ரலாக வந்து ரேட்டு வந்து என்ன பண்ணி அக்ரீட் வந்து பண்ணிக்கிட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்குவாங்க, அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அளவு வந்து பண்ணிக்குவாங்க. இட் இஸ் அலோடு ஒன்லி when there is profit and it is provided before division of profit among the partner அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி மற்றும் இது கூட்டாளியின் லாபம் பதிவுக்கு முன் வழங்கப்படும். அதேமாதிரி அந்த பார்ட்னர் வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, அது வந்து அந்த இது கண்டென்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து என்ன பண்ணிடுவாங்க கொடுத்துருவாங்கங்கிறாங்க. கூட்டாளி ஒப்பந்தத்தில் முதல் மீது வட்டி பற்றி குறிப்பிடப்படவில்லை என்றால் கூட்டாளி முதலுக்கு வட்டி அனுப்பப்படுவதில்லை. அதான் நம்ம வந்து ஆல்ரெடி படித்தோம்ல தியரி, சேம் அதே தான். என்ன, நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலோட் ஆன் த கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர்ஸ் இஃப் இட் இஸ் நாட் ஸ்பெஷலி மென்ஷன்டு இன் த பார்ட்னர்ஷிப்பு. அதேமாதிரி பார்ட்னர்ஷிப் டீட்னா என்னது, கூட்டாளி ஒப்பந்தம். அதில் நம்ம ஒரு 6 பாயிண்ட் படித்தோம்ல, 5 பாயிண்ட்டு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்கணும், பார்ட்னர்ஷிப் டீட்டில் கூட்டணி ஒப்பந்தத்தில் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் இத்தனை % அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இல்லாட்டி என்ன பண்ண மாட்டாங்க, அலோவ் வந்து பண்ண மாட்டாங்க. when the firm incur loss interest and capital will not be provided அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நிறுவனத்தில் நட்டத்தில் இருக்கும்போது முதல் மீது வட்டி வழங்கப்படுவதில்லை. லாஸில் இருந்த கன்சர்ன் வந்து லாஸில் இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி if there is insufficient profit, that is the net profit or less than the amount of interest and capital will not be provided, but the profit will be distributed among the partners in their capital ratio அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இப்போ லாபம் போதுமானதாக இல்லாத போது, அதாவது நிகர லாபம் முதல் மீது வட்டி தொகையை விட குறைவாக இருக்கும்போது முதல் மீது வட்டி வழங்கப்பட மாட்டாது. நெட் ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்குது, நெட் ப்ராஃபிட்டோட கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் அளவு வந்து பண்ண வந்து மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு,
ஆனால் லாபம் இருக்கும்போது கூட்டாளிகளிடையே அவர்களுடைய முதல் விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்படும். அதேமாதிரி ப்ராஃபிட் வந்து இருந்தாக்கா என்ன பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கேபிட்டல் ரேஷியோவில் என்ன பண்ணிக்குவாங்க, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஜேர்னல் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபாலோயிங் ஆர் த ஜேர்னல் என்ட்ரிஸ் டு பி மேட் இன் த புக்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். அதே மாதிரி ஃபார் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், டேட்டு, பர்டிகுலரு, எல்எஃப், டெபிட்டு, கிரெடிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட்டு. அதே மாதிரி செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் மீது வட்டி வழங்கும் போது இது பார்த்தீங்கன்னா முதல் மீது வட்டி கணக்கு பற்றி கூட்டாளியின் நடப்பு கணக்கு வரவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கொடுத்துருவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டியூ டு பார்ட்னர்ஸ் ஃப்ரம் த ஃபர்ம், ஹென்ஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் அப்படிங்கிறாங்க. அதே முதல் மீது வட்டி நிறுவனத்திலிருந்து கூட்டாளிகளுக்கு செலுத்த வேண்டியதாகும். அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன பண்ணணும்னாக்கா அந்த பிஸ்னஸ் கன்சர்ன்லேருந்து யாருக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்ட்னருக்கு என்ன பண்ணணும், அதை வந்து கொடுக்கணும். அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனவே கூட்டாளிகளின் முதல் நடப்பு கணக்கில் வரவு வைக்க வேண்டும் மற்றும் முதல் மீது வட்டி கணக்கில் பற்று வைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு அதேமாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிக்கணும், கிரெடிட் பண்ணிக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா மற்றும் முதல் மீது வட்டி கணக்கில் பற்று வைக்க வேண்டும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணுன்னாக்கா டெபிட் வந்து பண்ணிக்கணும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி லாப நட்ட பகிர்வு முதல் மீது வட்டி கணக்கினை முடிக்கும் போது லாப நட்ட பகிர்வு கணக்கு பட்டு முதல் மீது வட்டி கணக்கு வரவு. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு உண்டான இது ஜேர்னல் என்ட்ரி. இதை மெமரி பண்ணிக்கினே ஈஸியாக வந்து கால்குலேஷன் வந்து பண்ணிடலாம்.